Peace be upon you and your family. 11th chemistry revision test question and answer. Part 1 நாம முதல்ல டிஸ்கஸ் பண்ணலாம். Question number 1, select the molecule which has only one pi bond. Pi bond எங்க இருக்கும்? எங்க டபுள் பாண்ட் இருக்கோ அங்க தான் pi bond இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் மாலிகுல்ல தான் கார்பனுக்கு இடையில ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட் இருக்கு. இதுல பை பாண்ட் மட்டும் தான் இருக்கு. ஆனா இதுல இங்க ஒரு பை பாண்ட் இருக்கு. இந்த C டபுள் பாண்ட் O ஆல்டிகேட்டோட ஃபங்க்ஷன் குரூப் இதுல ஒரு பை பாண்ட் இருக்கு. ரெண்டு பை பாண்ட் இருக்கு. C மாலிகுல்ல இங்க ஒரு பை பாண்ட் இருக்கு. இந்த C டபுள் பாண்ட் O OH கார்பாக்சிலிக் ஆசிட் இதுல ஒரு பை பாண்ட் இருக்கு. ஸோ ஏல மட்டும்தான் ஒரே ஒரு பை பாண்ட் மட்டும் இருக்கு. இது எல்லாத்துல ரெண்டு பை பாண்ட் இருக்கு. ஆன்சர் வந்து A. क्वेश्चन नंबर 2, in the hydrocarbon CH3 CH2 CH double bond CH CH2 C triple bond CH, the state of hybridization of 1 2 3 4 and 7 are in the following sequence. Triple bond இருந்தா single bond இருந்தா sp3, double bond இருந்தா sp2, triple bond இருந்தா sp. இப்போ அவன் கேட்டது ஃபர்ஸ்ட் கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கறனால ஃபர்ஸ்ட் கார்பன் sp, செகண்ட் கார்பன் sp அங்கேயும் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. தேர்ட் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கு sp2 sp3. அடுத்து ஃபோர்த் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கறனால sp2. அடுத்து செவன்த் கார்பன்ல சிங்கிள் பாண்ட் இருக்கறனால sp3. ஆன்சர் A is correct answer. அடுத்து क्वेश्चन नंबर 3 பார்க்கலாமா? The general formula for alkadine is CnH2n-2. அடுத்து क्वेश्चन नंबर 4, which of the following names does not fit a real name? Answer is A. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஹெக்ஸேன் ஓனோட பொசிஷன் 3. ஓன்னா யாரு? டபுள் பாண்ட். டபுள் பாண்ட் வந்து தேர்டு கார்பனாக இருக்கும் பொழுது இதே கார்பனில் ஒரு மெத்தில் இருக்கவே இருக்காது. கார்பனோட வேலன்சி 4 தான். 4 பாண்டும் நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகிடும். கீட்டோன் இருக்கக்கூடிய அதே கார்பனில் மெத்தில் இருக்கவே இருக்காது. அதனால தான் இந்த நேம் வந்து காம்பவுண்டோட மேட்ச் ஆகாது. क्वेश्चन नंबर 5, IUPAC நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் 1 2 3 4 5. 5 கார்பன் பெண்டு டபுள் பாண்ட் ஈன்னு ட்ரிபிள் பாண்ட் ஐன். ட்ரிபிள் பாண்டோட பொசிஷன் 1, டபுள் பாண்டோட பொசிஷன் 3. பெண்டு 3 ஈன் 1 ஐன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் क्वेश्चन नंबर 5. क्वेश्चन नंबर 6, hyperconjugation is also known as Becker-Norton effect. Question number 7, which of the group has highest plus I effect? Trimethyl carbanion. இது மெத்தில், இது எத்தில், இது ஐசோப்ரோபைல் அண்ட் அவங்க டெக்ஸரி பியூட்டைல். இதுக்கு தான் இண்டக்டிவ் எஃபெக்ட் ஹையா இருக்கும். அடுத்து which of the following species does not exert a resonance effect? Resonance effect னா டபுள் பாண்ட் பேராஃபிலக்ட்ரான் பென்சீன் ரிங் ஃபுல்லா சுத்திக்கிட்டு வருது. அனிலீனியம் அயான். இது ஆன்சர். क्वेश्चन नंबर 9, minus I effect is shown by Cl minus and Br minus. So both A and B. அடுத்து क्वेश्चन नंबर 10, which of the following carbocation will be more stable? Triphenyl carbocation is more stable. இதில் பென்சீன் ரிங் இருக்கு. இவங்க எல்லாமே எத்தில் ஐசோப்ரோபைல் அண்ட் இது CH2 டபுள் பாண்ட் CH CH2 பிளஸ் அல்லைல் பிளஸ். அது அடுத்து क्वेश्चन नंबर 11 பார்க்கலாமா? which of the following is optically active? 2-methyl pentane, citric acid, glycerol and none of this. எதுவுமே கிடையாது optically active compound. The compounds formed at anode in the electrolysis of aqueous solution of potassium acetate is ethane and carbon dioxide. The general formula for cycloalkane is CnH2n, cyclic compound. Then the compound that will react most readily with gaseous bromine has the formula, the double bonded compound propene. அடுத்து cis2-butane and trans2-butane is are ரெண்டு பேருமே conformational isomer, structural isomer, configurational isomer and optical isomer. Answer configurational isomer. One word question பார்த்தாச்சா? Part 2 2 mark question பார்க்கலாமா? First question, give the structure of the following compound. 3-ethyl 2-methyl 1-pentene. முதல்ல ரூட் வேர்டு பாருங்க 5 கார்பன் ஆட்டம். 5 கார்பன் ஆட்டத்தை முதல்ல போட்டுக்கிடுங்க. 1 2 3 4 5. அடுத்து நீங்களே நம்பர் கொடுக்கலாம், எங்கே இருந்தாலும் கொடுத்துக்கிடுங்க.
1 2 3 4 5 நம்பர் கொடுத்தாச்சா? எந்தெந்த கார்பனில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். தேர்டு கார்பனில் எத்தில் இருக்குது, இதுதான் தேர்டு கார்பன். எத்தில் என்ன? CH2 CH3. செகண்ட் கார்பனில் மெத்தில் இருக்குது, இதுதான் செகண்ட் கார்பன். மெத்தில் இருக்குது, CH3. ஃபஸ்ட் கார்பனில் டபுள் பாண்ட் ஈன்னு இருக்குது. கார்பனோட வேலன்சி 4 நம்மளுக்கு தெரியுங்களா? இப்போ ஹைட்ரோஜனை வச்சுக்கிட்டு வேலன்சியை ஃபில் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு கார்பனை சுற்றி ஒரு பாண்டு தான் இருக்குது, அப்போ மீதி 3 பாண்டு யார்? ஹைட்ரோஜன். கார்பனை சுற்றி 2 பாண்டு இருக்குது, CH2. கார்பனை சுற்றி 3 பாண்டு இருக்குது, CH. இந்த கார்பனை சுற்றி 4 பாண்டு இருக்குது, அந்த கார்பனை சுற்றி CH2. அடுத்து 1,3,5 ட்ரைமெத்தில் சைக்ளோஹெக்ஸுஒன்ஈன். முதல்ல சைக்ளோஹெக்ஸீன் போட்டுக்கிடுங்க. சைக்ளோஹெக்ஸீன் எங்கேயாவது ஒரு இடத்துல டபுள் பாண்ட் போட்டுக்கிடுங்க. நம்பர் கொடுங்க. டபுள் பாண்டு தான் 1 ஈன். அப்போ இதுதான் 1 2 3 4 5 6. இதில் ஃபஸ்ட்டு கார்பனில் ஒரு மெத்தில், இதில் ஒரு CH3. தேர்டு கார்பனில் ஒரு மெத்தில், இதில் ஒரு CH3. ஃபிஃப்த்து கார்பனில் ஒரு மெத்தில். இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 17 பார்ப்போமா? அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் தான் கேட்டிருக்காங்க. கிவ் தி ஸ்ட்ரக்சர் ஃபார் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட். டெர்ஷரி பியூட்டைல் அயோடைடு. டெர்ஷரி காம்பவுண்ட் உங்களுக்கு தெரியுங்களா? பியூட்னா எத்தனை கார்பன்? 4 கார்பன். CH3 CCH3 CH3I டெர்ஷரி பியூட்டைல் அயோடைடு. 3 குளோரோ பியூட்டனேல் பியூட்டு அல்லனா ஆல்டிகைட். ஸோ 4 கார்பனில் நீங்கள் போட்டதாக இருந்தால் 1 2 3 4ன்னு போட்டுக்கிடுங்க. அந்த ஃபஸ்ட்டு கார்பன் யார்? ஆல்டிகைடிக் கார்பன். தேர்டு கார்பனில் என்ன இருக்குது? குளோரோ. மீதியை ஃபில் பண்ணிடலாமா? பாண்டை முதல்ல சிங்கிள் பாண்டாக போட்டுக்கிடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த கார்பனை சுற்றி ஒரு பாண்டு தான் இருக்குது, மீதி 3மே ஹைட்ரஜன். இந்த கார்பனை சுற்றி 3 பாண்டு இருக்குது, ஒரு H. இந்த கார்பனை சுற்றி 2 பாண்டு தான் இருக்குது, அதனால் CH2. அடுத்து கிவ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட். 3 குளோரோ பியூட்டனால் 4 கார்பன் 1 2 3 4. நம்பர் கொடுத்துக்கங்க 1 2 3. அப்போது இந்த ஃபஸ்ட்டு கார்பனில் தான் OH இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் CH2OH. தேர்டு கார்பனில் குளோரின் இருக்குது. இங்கே ஒரு பாண்டு, இங்கே ஒரு பாண்டு, இங்கே ஒரு பாண்டு போட்டாச்சு. மீதி ஹைட்ரஜனை ஃபில் பண்ணலாமா? இந்த கார்பனை சுற்றி 3 ஹைட்ரஜன், இங்கே 1 இங்கே 2. 3 குளோரோ பியூட்டனால். அடுத்து 2 குளோரோ 2 மெத்தில் ப்ரொப்பேன். ப்ரொப்பேன்னா என்ன அர்த்தம்? ஒரு 3 கார்பன். அதில் இதான் செகண்ட் கார்பன், இதில் ஒரு குளோரின் இருக்குது, இதில் ஒரு மெத்தில் இருக்குது, CH3. மீதி கார்பனோட வேலன்சியை ஃபில் பண்ணோமா? இந்த கார்பனை சுற்றி 3 ஹைட்ரோஜன், இந்த கார்பனை சுற்றி ஏற்கனவே 4 பாண்டு இருக்குது, அங்கே ஒரு CH3. கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள், அதுவும் ஸ்ட்ரக்சர் தான். கிவ் தி ஸ்ட்ரக்சர் ஃபார் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட். 2,2 டைமெத்தில் 1 குளோரோ ப்ரொப்பேன். 3 கார்பன் போட்டாச்சா? 1 2 3. நம்பர் லைட்டாக கொடுத்துக்கிடுங்க. 1 2 3. இதில் ஃபஸ்ட்டு கார்பனில் என்ன இருக்குது? குளோரின் இருக்குது. அப்போ Cl இந்த இடத்துல போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் எத்தனை Hன்னு பார்த்துக்கலாம். செகண்ட் கார்பனில் 2 மெத்தில் இருக்குது, இதில் ஒரு மெத்தில் போட்டாச்சு, இதில் ஒரு மெத்தில் போட்டாச்சு. 3 கார்பன் ப்ரொப்பேன். ஹைட்ரஜனை ஃபில் பண்ணுறீங்களா? இந்த கார்பனில் ஒரு 3 ஹைட்ரஜன், இந்த கார்பனில் ஏற்கனவே 4 பாண்டு இருக்குது, அந்த கார்பனில் ஒரு 2. இதுதான் 1 குளோரோ 2,2 டைமெத்தில் ப்ரொப்பேன். அடுத்து அங்கே பாருங்கள், 3 மெத்தில் பியூட் 1 பியூட்னா எத்தனை கார்பன்? 4 கார்பன். அதில் ஃபஸ்ட்டு கார்பன் எதாக இருந்தால் 1 2 3 4. ஃபஸ்ட்டு கார்பன் அதுனா அதில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். தேர்டு கார்பனில் ஒரு மெத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். கார்பனோட வேலன்சியை நம்ம ஃபில் பண்ணிடலாமா? சரி. இந்த கார்பனில் ஒரு 3 H CH3, இதில் ஒரு H, இதில் ஒரு H, இதில் ஒரு H2. 3 மெத்தில் பியூட்டு 1 ஈன். Question number 20. What happens when ethylene CH2 double bond CH2 ethene is passed through cold dilute alkaline potassium permanganate? இவங்களுக்கு என்ன நேம்? Payes reagent. வாட்டர் மாலிகுலை கொஞ்சம் பிரித்து எழுதிக்கிடுங்க. இது ஒரு ஆக்சிஜன், வாட்டர் மாலிகூல் HOH. இந்த Payes reagentோட வேலை என்ன வேலை? டைஹைட்ராக்சிலேஷன். இந்த டபுள் பாண்டட் கார்பனில் 2 OH கொண்டு போய் சேர்க்கும். ஒரு OH ஒரு கார்பனுக்கும் இன்னொரு OH இன்னொரு கார்பனுக்கு போகும்பொழுது டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக கன்வெர்ட் ஆகி CH2OH சிங்கிள் பாண்ட் CH2OH எத்திலின் கிளைகால். அடுத்து கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. ரைட் தி கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் கம்பஷன் ஆஃப் ப்ரொப்பேன். ப்ரொப்பேன் மாலிகுலர் ஃபார்முலா C3H8 when burning oxygen.
Carbon undergo oxidation gives carbon dioxide, hydrogen undergo oxidation gives water molecule. So propane on oxidation is converted into carbon dioxide and H2O. Question number 22. Write short notes on resonance. Resonance also called mesomeric effect. The resonance is a chemical phenomenon which is observed in certain organic compounds possessing double bonds at a suitable position. Certain organic compound can be represented by more than one structure and they differ only in the position of bonding and lone pair of electron. Lone pair of electron na atomukku mele irukum, bond pair na atomukku ideyila irukum. Such structure are called resonance structure, also called canonical structure, and this phenomenon is called resonance. This phenomenon is also called mesomerism or mesomeric effect. For example, நம்ம கீழே காம்பவுண்ட் எழுதியிருக்காம அதுக்கு பாருங்க. The structure of aromatic compounds such as benzene and conjugated system like 1,3 butadiene cannot be represented by a single structure and their observed properties can be explained on the basis of resonance hybrid. ஒரு காம்பவுண்டை ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சரால் நம்மளால் இண்டிகேட் பண்ண முடியாது. In 1,3 butadiene, it is expected that the bond between C1 and C2 and C3 and C4 should be shorter than that of C2 and C3, but the observed bond length are same. This property cannot be explained by a simple structure in which two n bonds localized between C1, C2 and C3 and C4. Actually, the n electrons are delocalized as shown below. நல்லா பாருங்க, இந்த C1க்கும் C2க்கும் இடையில உள்ள பாண்ட் ஷிஃப்ட் ஆகும் பொழுது அங்கே ஒரு பாண்ட் ஷிஃப்ட் ஆச்சுன்னா இங்கே ப்ளஸ் வந்துடும், அங்கே மைனஸ் வந்துடும். இது நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ். மாறி வந்துச்சுன்னா இங்கே உள்ள பாண்டு இங்கேயும் இங்கே உள்ள பாண்டு இதுக்கு மேலே வந்துச்சுன்னா இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கும், அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்திருக்கும். சரிதானா? இதுதான் ரெசனன்ஸ். ஒரு காம்பவுண்டுக்கு மோர் தேன் ஒன் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அதுதான் ரெசனன்ஸ். கொஸ்டின் நம்பர் 23க்கு வாங்க. ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் hyperconjugation. Delocalization of electron of a bond is called as hyperconjugation. என்ன பாண்டுனா சிக்மா பாண்ட். It is a special stabilizing effect that results due to the interaction of electron of a sigma bond. யூஸ்வலி கார்பனுக்கும் ஹெச்சுக்கு இடையில் உள்ள சிக்மா பாண்ட் இல்லைனா கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில் உள்ள சிக்மா பாண்ட் with the adjacent empty non-bonding p orbital or anti-bonding sigma star or pi star orbitals resulting in an extended molecular orbital. Unlike electromeric effect, hyperconjugation is a permanent effect. Electromeric effect வந்து temporary effect. It requires an sigma alpha CH group or a lone pair of electron on atom like nitrogen oxygen adjacent to a pi bond. அதாவது நைட்ரோஜனுக்கு ஆக்சிஜனுக்கு மேலே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு தெரியும். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எதுக்கு பக்கத்தில் இருக்கணும்? ஒரு பை பாண்ட், டபுள் பாண்டுக்கு பக்கத்தில் இருக்கணும். It occurs by the overlapping of sigma bonding orbital or the orbital containing a lone pair with the adjacent pi orbital or p orbital. Example, இந்த காம்பவுண்ட் நல்லா பார்த்துக்கிடுங்க. CH3 CH டபுள் பாண்ட் CH 2. இந்த கார்பனுக்கும் ஹெச்சுக்கு இடையில் உள்ள பாண்டு ஷிஃப்ட் ஆகும் பொழுது உடனே இந்த பாண்டு கார்பனுக்கு மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் போயிடும். இப்போ கார்பனுக்கு ஹெச்சுக்கு இடையில் பாண்டே இருக்காது, கார்பன் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதுனால ப்ளஸ். இந்த பாண்டு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கார்பனுக்கும் ஹெச்சுக்கு இடையில் உள்ள பாண்டு ஷிஃப்ட் ஆச்சுன்னா அந்த பாண்டு மிஸ் ஆகிடும். நல்லா பார்த்துக்கிடுங்க, ஹெச்சுக்கு மேலே ப்ளஸ்ஸு, மீதி எல்லாமே அதே தான். சரி, இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பதிலாக இந்த சிஹெச்சுக்கு இடையில் உள்ள பாண்டு ஷிஃப்ட் ஆகும் பொழுது அதுக்கு மேலே ப்ளஸ், மீதி எல்லாமே அதுதான். No bond resonance structure shown by the propene are due to hyperconjugation. இப்போ அடுத்து பார்ட் 3 வாங்க. 3 மார்க் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். Give the general formula for the following classes of organic compound: aliphatic monohydric alcohol, aliphatic ketone, aliphatic amine. Aliphatic monohydric alcohol ஓட general formula CnH2n+2O. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எத்தில் ஆல்கஹால் எப்படி போடுவீங்க? C2H6O. n equal to 2 போட்டிங்கன்னா 2 into n equal to 2 into 2 equal to 4, 4 plus 2 equal to 6 O. இது எத்தில் ஆல்கஹால். பிரித்து எழுதினீங்கன்னா CH3 CH2OH monohydric alcohol. Aliphatic ketone ஓட ஜெனரல் ஃபார்முலா CnH2nO. Aliphatic amine ஓட ஜெனரல் ஃபார்முலா CnH3n+2n. அடுத்து கொஸ்டின் நம்பர் 25 வாங்க. Write the molecular formula of the first 6 members of homologous series of nitroalkane.
என்ன மாலிகுலர் ஃபார்முலா? CH3NO2. அடுத்து செகண்ட் காம்பவுண்ட் எப்படி எழுதுவீங்க? எத்தில்னா CH3CH2NO2. தேர்டு காம்பவுண்ட் எப்படி எழுதுவீங்க? CH3CH2CH2NO2. ஃபோர்த் கார்பன் CH3CH2CH2CH2NO2, 1 nitrobutane. Fifth compound CH3CH2CH2 3 carbon, fourth carbon, fifth carbon CH2NO2. அடுத்து 6 carbon 1 nitrohexane, second carbon, third carbon, fourth carbon, fifth carbon. அடுத்து 6 carbon NO2. First nitromethane, nitroethane, 1 nitropropane, 1 nitrobutane, 1 nitropentane, 1 nitrohexane. Question number 26 பாருங்க. Write a note on homologous series. Homologous series என்ன அர்த்தம்? A series of organic compounds each containing a characteristic functional group and the successive members differ from each other in molecular formula by a methylene CH2 group is called homologous series. Example: alkane, methane, ethane, propane, butane, etc. Alcohol, methanol, ethanol, propanol, யாரனால் நம்ம சொல்லிக்கலாம். Question number 27, 3 mark question. How will you prepare propane from sodium salt or fatty acid? When sodium butyrate treated with the soda lime, Na2CO3 is removed, H is added to CH2 gives CH3. N propane, sodium carbonate. At the question number 28 வாங்க. What happens when isobutylene is treated with the acidified potassium permanganate? This is oxidizing agent. Addition of oxygen, removal of carbon is called oxidation. Removal of hydrogen. CH3C double bond O CH3 acetone. Carbon dioxide CO2 H2O water molecule. Carbon dioxide H2O. The acetone undergo oxidation gives acetic acid. Acetone undergo oxidation gives acetic acid. Question number 29 வாங்க. What are electrophile and nucleophile? Give suitable example for each. Nucleophile. Nucleophile are reagent that has high affinity for electron positive center. இவங்க நெகட்டிவ்லி சார்ஜாக இருப்பாங்க, இவங்க பாசிட்டிவ் சார்ஜை மோர் அஃபினிட்டியாக அட்ராக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதில் போய் சேருவாங்க. They possess an atom has an unshared pair of electron. இந்த நைட்ரஜனுக்கு மேலே ஒரு pair of electron இருக்கும், unshared pair of electron. ஆக்சிஜனுக்கு மேலே 2 pair of electron இருக்கும். And hence it is in search for an electropositive center where it can have an opportunity to share its electron to form a covalent bond and get stabilized. இதுக்கு மேலே வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்கனால இது என்ன பண்ணும், நான் ஒரு பாசிட்டிவ் சென்டரை அப்படியே தேடி ஸ்டேபிள் காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகும். They are usually negatively charged ion Cl minus, Br minus, I minus, OH minus or electron rich neutral molecule containing one or more lone pair of electron. All Lewis bases act as nucleophile. Example: ammonia, amine, primary amine, water, alcohol and ether. What is meant by electrophile? Electrophiles are reagents that are attracted towards negative charge. இவங்க எல்லாமே ப்ளஸ்ஸாக இருப்பாங்க. or electron rich center. They are either positively charged ion or electron deficient neutral molecule. All Lewis acid act as electrophile. Neutral molecule like stannic chloride can also act as an electrophile as it has vacant d orbital which can accommodate the electrons from others. Example: electrophile: carbon dioxide, dichlorocarbene, aluminum chloride, boron trifluoride and ferric chloride. Question number 30 பார்க்கலாமா? Explain inductive effect with suitable example. Inductive effect is defined as the change in the polarization of a covalent bond due to the presence of adjacent bonds, atoms or groups in a molecule. This is a permanent phenomenon. Let us explain the inductive effect by considering ethane and ethyl chloride as examples. The CC bond in ethane is a non-polar. கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் இருக்கு, 2 கார்பனும் சேம் கார்பன், non-polar. While the carbon-carbon bond in ethyl chloride is polar. கீழே அந்த மாலிகுல் தெரியுதுல, polar. Being
We know that chlorine is more electronegative than carbon and hence it attracts the shared pair of electron between CCl in ethyl chloride towards itself. This develops a slight negative charge on chlorine and a slight positive charge on carbon to which chlorine is attached. To compensate it, the C1, the carbon chlorine bond compare பண்ணிங்கன்னா chlorine more electronegative அது bond pair தன்னை நோக்கி இழுக்கும் பொழுது இவங்களுக்கு மேலே ஒரு பார்சியல் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். உடனே இந்த C1 என்ன பண்ணும், C2ல உள்ள இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுக்கும். அதுதான் டு காம்பன்சேட் இட் தி C1 draws தி ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட்செல்ஃப் அண்ட் தி C2. திஸ் போலரைசேஷன் எஃபெக்ட் இஸ் கால்டு இண்டக்டிவ் எஃபெக்ட். திஸ் எஃபெக்ட் இஸ் greatest for the adjacent bond, but they also be felt further away. However, the magnitude of the charge separating decreases rapidly as we move away from C2 and is observed maximum for 2 carbon and almost insignificant after 4 bonds from the active group. So, எத்தனை bond வரைக்கும் அது இழுக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் 4 bond வரைக்கும் அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுக்கும். அதுக்கு மேலே அந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் கொஞ்சம் வீக் ஆகிடும். Question number 31, 3 mark question. Explain electromeric effect. Electromeric effect is a temporary effect, hyperconjugation permanent effect, which operate in unsaturated compounds containing carbon-carbon double bond, carbon-oxygen double bond க்கு இடையில ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் electromeric effect in the presence of an attacking reagent. Let us consider 2 different compounds. Compounds containing carbonyl group, C double bond group. Unsaturated compounds such as alkene, C double bond C. When a nucleophile approaches the carbonyl compound, the N electron between carbon and oxygen is instantaneously shifted to the more electronegative oxygen. Oxygen oda electronegativity 3.5, carbon oda electronegativity 2.5. Oxygen pair of electron தன்னை நோக்கி இழுக்கும் பொழுது இது மைனஸ் ஆகிடும், கார்பன் வந்து ப்ளஸ் ஆகிடும். எப்போ நியூக்ளியோஃபைல் அவங்கள நோக்கி அப்ரோச் பண்ணும்போது மட்டும்தான். திஸ் மேக்ஸ் தி கார்பன் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ப்ளஸ்ஸாக மாறிடுது அண்ட் தஸ் ஃபெசிலிட்டேட்டிங் தி ஃபார்மேஷன் ஆஃப் எ நியூ பாண்ட் பிட்வீன் தி இன்கமிங் நியூக்ளியோஃபைல் அண்ட் தி கார்பனைல் கார்பன். சிஎன் எங்கே போய் சேர்ந்துடும், இப்போ கார்பனைல் கார்பனில் சேர்ந்துடும். ஆன் தி அதர் ஹேண்ட் when an electrophile such as H plus அங்கே negatively charged ion வந்துச்சு, இங்கே positively charged ion H plus approaches the alkene molecule, the pi bond electron are instantaneously shifted to the electrophile. இந்த பாண்டே H plus நோக்கி shift ஆகும் and a new bond is formed between carbon and hydrogen. This makes the other carbon electron deficient. இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகும் பொழுது இது என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். இது CH3 கன்வெர்ட் ஆகும். இது தன்னோட பாண்டை லாஸ் பண்ணுறதுனால ப்ளஸ் ஆகிடும். This makes the other carbon electron deficient and hence it acquires a positive charge. Part 4 பார்க்கலாமா? 5 mark question. Give the general characteristics of organic compound. All organic compounds have the following characteristic. Organic compound ஓட properties என்ன? They are covalent compound of carbon and generally insoluble in water and readily soluble in organic solvents such as benzene, toluene, ether and chloroform. வாட்டரில் soluble ஆகாது, organic solventல மட்டும்தான் soluble ஆகும். Many of the organic compounds are inflammable. உடனே தீப்பிடிச்சு எரியும்னு அர்த்தம். Except carbon tetrachloride. They possess low boiling and melting point due to their covalent nature. Organic compounds are characterized by functional group. என்ன functional group இருக்கோ அதை பொறுத்து அதோட நேச்சர் இருக்கும். OH இருந்தால் ஆல்கஹாலாக மாறிடும், CHO இருந்தால் ஆல்டிகைடாக மாறிடும். A functional group is an atom or a specific combination of bonded atoms that react in a characteristic way irrespective of the organic molecule in which it is present. In almost all the cases, the reaction of an organic compound takes place at the functional group. மேக்ஸிமம் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஃபங்க்ஷனல் குரூப் தான் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். ஆர்கானிக் காம்பவுண்ட் எக்ஸிபிட் ஐசோமெரிசம் விச் இஸ் யுனிக் ஃபினாமினன் ஆஃப் தி ஆர்கானிக் காம்பவுண்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 5 mark கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 33. Describe the classification of organic compound based on their structure. Organic compounds are first classified into acyclic or open chain or aliphatic compound, cyclic compound. ஓப்பன் செயின் காம்பவுண்டுக்கு மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன் அது எல்லாமே.
Cyclic compounds are further classified into homocyclic compound and heterocyclic compound. Homocyclic na carbon H மட்டும் இருக்கும். Heterocyclic na hetero atom nitrogen, oxygen, sulfur இப்படின்னு hetero atom cyclic compound இருந்துச்சுன்னா அதுதான் heterocyclic. Homocyclic further classified into alicyclic compound or carbocyclic carbon H, cyclopropane, cyclobutane, cyclopentane and aromatic compound. And aromatic compounds are further classified into benzenoid compound, aromatic homocyclic, and non-benzenoid compound also called aromatic homocyclic. இது வந்து non-benzenoid, இது benzenoid, benzene structure. And heterocyclic compound called alicyclic compound, tetrahydrofuran and aromatic compound pyridine, alicyclic and aromatic compound. This is the classification of organic compound based on the structure. Question number 34 பார்க்கலாமா? What is meant by functional group? Identify the functional group in the following compound: acetaldehyde, oxalic acid, dimethyl ether and methylamine. Functional group na enna? An atom or a group of atoms within a molecule that shows characteristic set of physical and chemical properties. Acetaldehyde என்ன functional group? CHO. acetaldehyde ஓட molecular formula என்ன? CH3CHO. அதில் உள்ள functional group தான் கேட்டிருக்காங்க CHO. Oxalic acid, aliphatic dicarboxylic acid. இதுதான் oxalic acid. யார் functional group? carboxylic group. Dimethyl ether, CH3OCH3. இதுதான் dimethyl ether. யார் functional group? O. Methylamine, CH3NH2. methylamine யார் functional group? NH2. amine தான் functional group. Question number 35 பார்ப்போமா? Write the molecular and possible structural formula for the first 4 members of homologous series of carboxylic acid. பார்க்கலாமா? First carboxylic acid name formic acid. Molecular formula CH2O, HCOOH. சிம்பிளா எழுதுனா எப்படி எழுதுவோம்? HCOOH. அதை பிரிச்சு எழுதுனா HC double bond OH. Acetic acid molecular formula CH3 COOH. சேர்த்து எழுதும் பொழுது C2H4O2. CH3 கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை டபுள் பாண்ட் ஓவில் நம்ம எழுதியிருக்கோம். ப்ரொப்பனாயிக் ஆசிட் C3H6O2 3 கார்பன். 3 கார்பன் எப்படி எழுதுவீங்க? CH3 CH2 COOH. ப்ரொப்பு ஏன்னு ஆயிக் ஆசிட். அடுத்து 4 கார்பனில் N-butyric isobutyric 4 கார்பன். CH3 CH2 CH2 COOH. ஐசோனா CH3 CH CH3 COOH. isobutyric acid. Question number 36. Describe optical isomerism with a suitable example. Compounds having same physical and chemical properties but differ only in the rotation of plane polarized light are known as optical isomers and the phenomenon is known as optical isomerism. Example: some organic compounds such as glucose have the ability to rotate the plane of polarized light and these are said to be optically active compounds and these properties of the compound is called optical activity. The optical isomer which rotate the plane of the polarized light to the right or in clockwise direction is said to be textorotatory. Textor means right, denoted by the sign plus, whereas the compound which rotate to the left or anti-clockwise is said to be levorotatory. Leaves means left, denoted by the sign minus. Textorotatory compounds are prepared as D or by sign represented as D or by sign plus and levorotatory compounds are represented as L or by the sign minus. Question number 37. Briefly explain geometrical isomerism in alkene by considering 2-butene as an example. இவங்களுக்கு இன்னொரு நேம் என்னப்பா? cis trans isomerism. Geometrical isomers are the stereo isomers which have different arrangement of groups or atoms around a right framework of double bond. This type of isomerism occurs due to the restricted rotation of double bonds or about single bond in cyclic compound. In alkene, the carbon-carbon double bond is sp2 hybridized. எங்க double bond இருக்கோ அது sp2 hybridized.
The carbon-carbon double bond consists of a sigma bond and a pi bond. One sigma bond, இன்னொன்று pi bond. The pi bond is formed by the head-on overlap of sp2 hybridized orbital. The n bond is formed by the sidewise n bond illa pi bond. Pi bond is formed by the sidewise overlap of p orbital. The presence of pi bond lock the molecule in one position. Hence, rotation around C double bond C bond is not possible. This restriction of rotation about carbon-carbon double bond is responsible for geometrical isomerism. 2-butene, similar group are in the same side cis isomerism, similar group are in the opposite side trans isomerism. Question number 38. How will you convert ethyl chloride into ethane and n-butane? Reduction reaction. And H addition of hydrogen is called reduction. ஒரு H plus Cl minus சேர்ந்து HCl லாஸ் ஆகும் பொழுது இன்னொரு H இந்த கார்பனில் போய் சேர்ந்துச்சுன்னா ஈத்தேன். அடுத்து n-butane வேணுமா, 2 கார்பன் வந்து டபுள் ஆகுதுன்னா அது வுட்ஸ் ரியாக்ஷன். எத்தில் குளோரைடு 2Na ப்ளஸ் எத்தில் குளோரைடு 2NaCl லாஸ் ஆகும் பொழுது CH3 CH2 CH3 CH3 CH2 CH2 CH3 n-butane. Question number 39. ஒரு conversion reaction. Suggest the route for the preparation of the following from benzene. 3-chloro-nitrobenzene, 4-chlorotoluene, bromobenzene, மெட்டா-டைநைட்ரோபென்சீன். இவங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? பென்சீன் ஒரு ஹெச்சை பிரித்து எழுதியாச்சு. when treated with concentrated nitric acid and concentrated sulfuric acid, con nitric acid கொஞ்சம் பிரித்து எழுதினோம்னா HONO2 in presence of con sulfuric acid, 1H plus and OH minus removed as H2O. இந்த NO2 plus பென்சீன் ரிங்கில் போய் சேரும் பொழுது நைட்ரோபென்சீன். நைட்ரோபென்சீனை குளோரினேஷன் in presence of FeCl3, ஒரு மெட்டா ஹைட்ரோஜன் குளோரினோட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும் பொழுது H ப்ளஸும் Cl மைனஸும் HCl லாஸ் ஆச்சுன்னா இந்த ப்ளஸ் இந்த மைனஸில் போய் சேரும் பொழுது மெட்டாக்ளோரோ நைட்ரோபென்சீன். மெட்டாக்ளோரோ நைட்ரோபென்சீன். அடுத்து இன்னொரு கன்வர்ஷன் கேட்டிருக்காங்களா, பென்சீன் டு 4-chlorotoluene. பென்சீன் ஃபர்ஸ்ட் அண்டர்கோ ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேஷன். ஒரு ஹெச்சை பிரித்து எழுதியாச்சு. மெத்தில் குளோரைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு H ப்ளஸ் Cl மைனஸ் HCl லாஸ் ஆகும் பொழுது மெத்தில் போய் பென்சீன் ரிங்கில் சேர்ந்துச்சுன்னா அதுதான் டொலியின். டொலியினில் குளோரினேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆர்த்தோ ஹைட்ரஜனை பிரித்து எழுதியாச்சு. அடிஷன் ஆஃப் Cl2, ஒரு H ப்ளஸும் ஒரு Cl மைனஸும் HCl லாஸ் ஆயிரும். இந்த ப்ளஸ்ஸு இந்த மைனஸில் வந்து சேரும். அதே மாதிரி பாரா ஹைட்ரஜனை பிரித்து எழுதி ஒரு குளோரினை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த H ப்ளஸும் இந்த Cl மைனஸும் HCl லாஸ் ஆகும் மாதிரி பாராவில் போய் ஒரு குளோரின் சேரும். ஆர்த்தோ குளோரோடொலியின், பாரா குளோரோடொலியின். அடுத்து பென்சீன் டு புரோமோ பென்சீன் கேட்டிருக்காங்களா, சீலர். பென்சீனில் ஒரு H பிரித்து எழுதியாச்சு. அண்டர்கோ புரோமினேஷன் அடிஷன் ஆஃப் Br2 இன் பிரசன்ஸ் ஆஃப் ஃபெரிக் புரோமைடு, 1H plus Br minus removed as HBr. இந்த Br plus இந்த பாண்டில் வந்து சேரும் பொழுது புரோமோ பென்சீன். அடுத்த லாஸ்ட் கன்வர்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பென்சீன் டு மெட்டா டைநைட்ரோபென்சீன். ஒரு H இருக்குது, அதை கான் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ண வைக்கும் பொழுது இந்த H ப்ளஸும் OH மைனஸும் வாட்டர் மாலிகுலாக லாஸ் ஆச்சுன்னா NO2 ப்ளஸ் பென்சீன் ரிங்கில் போய் சேரும் பொழுது நைட்ரோபென்சீன். நைட்ரோபென்சீன் மெட்டா டைரக்டிங் இன்னொரு நைட்ரேஷனுக்கு இன்வால்வ் ஆகும் பொழுது கான் நைட்ரிக் ஆசிட் கான் சல்ஃபரிக் ஆசிடு H ப்ளஸும் OH மைனஸும் வாட்டர் மாலிகுலாக லாஸ் ஆகும் பொழுது இந்த NO2 ப்ளஸ் மெட்டா கார்பனில் போய் சேர்ந்துச்சுன்னா மெட்டா டைநைட்ரோபென்சீன். மெட்டா டைநைட்ரோபென்சீன். So my dear students, in this video we discussed revision test question unit from 11, 12 and 13. Thank you for watching. If you like, please subscribe. Thank you very much.